Taste the Daily. 25 பேர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை பொதுச் செயலாளர் வரவேற்று வாழ்த்தினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ராசக்காபாளையம் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம். திமுக நிர்வாகி சுரேஷ் உட்பட பலர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். நாமக்கல் மாவட்டம் வையப்ப மலையில் திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக அரசின் 10 ஆண்டுகால சாதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் தெருமுனை பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று மக்களிடம் எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 7 மாத கர்ப்பிணியாக இருந்த சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 9ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்தது அம்பலம். பள்ளிகளில் சமூக பாலின கல்வியை கற்பிக்க வேண்டியதை உறுதிப்படுத்தாத விடியா திமுகவின் சமூக நலத்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இருந்து என்ன பயன் என பெற்றோர்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி வரும் நிலையில் தங்களின் செயலற்ற தன்மையை மறைக்க குழு அமைப்பு நாடகத்தில் ஸ்டாலின் அரசு இறங்கியுள்ளதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. இந்த குழுவால் புகார் அளித்தவர்களின் விவரங்கள் வெளியாகக்கூடும் என அச்சம் தெரிவிக்கும் செவிலியர்கள் மாநகராட்சியில் பணிபுரிபவர்களை தெரிவித்து வெளி சமூக அக்கறை உள்ளவர்களை குழுவில் நியமிக்க கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் தனியார் கல்லூரி கார் ஓட்டுநர் மர்ம நபர்களால் வெட்டிக் கொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை அதள பாதாளத்தில் தள்ளிவிட்டு சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரப்பள்ளி கிராமத்தில் ஆடு வளர்ப்பு விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் பணம் தராத தாயை மகனே தாக்கிக் கொன்ற கொடூரம். திமுக ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரம் பகுதியில் மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக மகளிரணி பொறுப்பாளர் தலை துண்டித்து கொடூர கொலை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றும் என கூறி தப்பிக்க நினைப்பதற்கு ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்த நிலையில் வீடு வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் எந்த மோதல்களும் இல்லை என வீரவசனம் பேசிய ஸ்டாலின் கனவுலகில் இருந்து விழித்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் மற்றும் உளவுத்துறையை முறையாக கண்காணிக்க மக்கள் வலியுறுத்தல். துபாயிலிருந்து சென்னைக்கு இருவர் விமானத்தில் கடத்தி வந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு கை கடிகாரங்கள் சிகரெட்டுகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். சென்னையைச் சேர்ந்த கடத்தல் பயணிகள் இருவரிடம் விசாரணை. இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் பகுதி நேர வேலை என கூறி கோவையைச் சேர்ந்த பெண்ணிடம் சுமார் 11 லட்சம் ரூபாய் பண மோசடி. ஸ்டாலின் அரசின் சைபர் கிரைம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் அளவிற்கு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி மோசடிகளில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் என கூறி கூலி தொழிலாளியிடம் 1 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த இருவர். ஸ்டாலின் அரசு திறனற்றிருப்பதால் அரசு ஊழியர்கள் பதவியை போலியாக பயன்படுத்தி கல்லாக்கட்டும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கும் அவலம். சென்னையில் தியாகராய நகர், அசோக் நகர், விருகம்பாக்கம், கோயம்பேடு, KK நகர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை.
தமிழக சுற்றுச்சூழல் துறை குப்பைகளை மறுசுழற்சி செய்வதில் மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களை வழங்கியதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சோதனை நடைபெற்றதாக தகவல். போலி ஆவணம் மூலம் அரசு நிலத்தை அபகரித்த வழக்கில் மே 23 விடியா திமுக அமைச்சர் மாசு மற்றும் அவரது மனைவி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் காட்டம். ஸ்டாலின் அரசும் அதன் அமைச்சர்களும் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்குவதையே முழுநேர வேலையாக வைத்திருந்தால் மக்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் என மக்கள் கேள்வி. சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியரை ஒப்பந்த பணியாளர் மது போதையில் கத்தியால் குத்த முயன்ற சம்பவத்தில் ஊடகங்கள் இதை பெரிதாக்க வேண்டாம் என கூறும் விடியா அரசின் பிரியாணி புகழ் அமைச்சர். ஒப்பந்த ஊழியர்கள் நியமனத்தில் ஒழுங்குமுறையின்மை, பணி பாதுகாப்பின்மை போன்றவற்றில் எந்த சாரை காப்பாற்ற ஊடகங்களின் வாயை அமைச்சர் அடைக்க பார்ப்பதாக செவிலியர்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை தேனாற்று பாலம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பால் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சோகம். அதிகாலை 3 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதி. ஸ்டாலின் அரசு தொடர்ந்து தகரடப்பா பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் ஆவேசம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் மாரடைப்பு மற்றும் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயை கண்டறிய முடியாத அவலநிலை. ஸ்டாலினின் பிரியாணி புகழ் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பல கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட ஆஞ்சியோகிராம் இயந்திரங்கள் மற்றும் எக்கோ கருவிகளும் செயல்பாடில்லாமல் முடங்கி கிடக்கும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 2 வருடங்களாக அங்கன்வாடி மையம் இல்லாமல் சமுதாய கூடத்தில் படிக்கும் குழந்தைகள். அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குழந்தைகளின் நலனில் சிறிதும் அக்கறை காட்டாத விடிய அரசு இருந்து என்ன பயன் எனவும் மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். ஆற்றில் மாயமான சிறுவர்கள் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பட்டப்பகலில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை இளைஞரை விரட்டி காரை சேதப்படுத்திய அதிர்ச்சி காட்சி. மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறி அதிமுக ஒன்றிய செயலாளர் தலைமையில் பொதுமக்கள் போராட்டம். கத்தரி வெயில் தொடங்கி சுட்டெரிக்கும் நிலையில் தேனியில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திமுக அமைச்சர் தொகுதி என்பதால் விறுவிறுப்பாக தூர்வாரும் பணிகளை செய்து வரும் அதிகாரிகள். தங்கள் தொகுதிக்கு தூர்வார நிதி இல்லை என அதிகாரிகள் கைவிரித்ததாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் சொந்த செலவில் பாசன வாய்க்காலை தூர்வாரும் அவலம். திண்டிவனத்தில் விஏஓ மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலரை கைது செய்த விடிய அரசின் ஏவல் துறை. திமுக நிர்வாகி என்பதால் கவுன்சிலரை கைது செய்யாமல் காவல்துறை ஏமாற்றி வந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் மேலும் தீவிரமடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் காவல்துறை பெயரளவிற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் நாங்கள் தானமாக செலுத்தும் தங்க தாலியை இந்து அறநிலையத்துறை என்ன செய்கிறது என திருநங்கைகள் கேள்வி. ஸ்டாலினின் திமுக அரசு இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி. நந்திகேஸ்வரர் மற்றும் யாழி வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்மனை மாசி வீதிகளில் திரளான பக்தர்கள் திரண்டு தரிசனம்.
கேரளாவின் மிகப்பெரிய திருவிழாவாக போற்றப்படும் திரிசூர் பூரம் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக தொடங்கியது. செண்ட மேளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இசை முழக்கங்களை ஒலிக்க யானைகளின் அணிவகுப்புடன் 8 உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி புறப்பாடு. கரூர் மாவட்டம் நெரூரில் எச்சில் இலையில் உருளும் சடங்கிற்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் 2 நாட்களில் தெருநாய்களால் 10க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஆலோசனை என்ற பெயரில் வெற்றி விளம்பரத்திற்காக ஸ்டாலின் ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வரை லஞ்சமாகவும் ஒரு டோக்கனுக்கு 2000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதிகாரிகளை முறையாக கண்காணிக்காத விடிய அரசின் திறனற்ற செயல்பாடுகளால் அரசு மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்கண்ணன் நேரில் ஆய்வு. விடிய திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் அனைத்து திட்டத்திலும் முறைகேடு மற்றும் ஊழலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகிறது. சென்னை திருமங்கலம், ஜே நகர் மற்றும் நொள்ளம்பூர் காவல் நிலைய குற்றப்பிரிவுகளில் போதிய போலீசார் இல்லாததால் வழக்கு விசாரணைகளில் தாமதம் ஏற்படுவதுடன் பணியில் இருக்கும் காவலர்கள் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் அவலம். திறனற்ற திமுக அரசு போதுமான காவலர்களை பணியமர்த்தாமல் இருக்கும் காவலர்களையும் தங்கள் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தி வருவதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நிபந்தனையை மீறி தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டதால் எண்ணூரில் 1320 மெகாவாட் மின் திட்டத்திற்கு மத்திய அரசின் 4442 கோடியை இழந்த ஸ்டாலின் அரசு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்காக செயல்படும் ஸ்டாலின் மாடல் அரசு அனைத்து திட்டங்களிலும் தங்கள் முறைகேடுகளை மறைத்து மத்திய அரசு மீது பழி போட்டு தப்பிக்க பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 59, 122, 146 மற்றும் 165வது வார்டுகளில் விரைவில் இடைத்தேர்தல். மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் 417 இடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் மாநில தேர்தல் ஆணையம் விரைவில் தேர்தல் அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல். தமிழகத்தின் பல பகுதிகளில் HIV பரிசோதனை செய்வதற்கான கிட்டுகளின் பற்றாக்குறை மீண்டும் உருவாகி இருப்பதாக குற்றச்சாட்டு. மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பு பொதுமக்களுக்கு பரிசோதனை கிட்டுகளை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க மருத்துவர்கள் வலியுறுத்தல். இரண்டாயிரத்து 50ற்குள் உலக மக்கள் தொகையின் பெரும்பாலானோர் நகரங்களில் வாழ்பவர்களாக மாறும் நிலையில் போக்குவரத்து தொடர்பான மாசு பெரும் சவாலாக இருக்கும் என அச்சம். வாகன மாசை குறைக்கும் வகையில் மின்சார வாகனங்களுக்கு சலுகைகள் வழங்கி ஊக்குவிக்கப்படும் நிலையில் வரும் காலங்களில் மின்சார வாகன பயன்பாடு அதிகரிக்கும் என கணிப்பு. டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கொள்முதல் செய்த நெல்லுக்கு 250 கோடி ரூபாயை 100 நாட்களுக்கும் மேலாக வழங்காமல் தமிழ்நாடு வாணிபக் கழகம் இழுத்தடித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் மற்றும் உணவுத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற தன்மையால் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் திணறி வருவதாக விவசாயிகள் கவலை. சுற்றுச்சூழலையும் பொது சுகாதாரத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் தனியாருக்கு சொந்தமான இடங்கள், பள்ளி வளாகங்கள், காலி இடங்கள் போன்ற பகுதிகளில் குப்பை கொட்டுவது தண்டனைக்கு உரிய குற்றம் என
பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு. தனியார் நிலங்களில் குப்பை கொட்டும் நகராட்சி, தனிநபர் உள்ளிட்டோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எம் சாண்ட், பி சாண்ட் ஜல்லி விற்பனையை ஆன்லைன் முறையில் மேம்படுத்த வலியுறுத்தி மே 23 முதல் மாநிலம் முழுவதும் மணல் லாரிகள் ஓடாது என லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி கல்லா கட்டுவதில் மட்டுமே குறியாக செயல்படும் ஸ்டாலின் அரசு மற்றும் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் கட்டுமானத்துறையில் வேலை இழப்பு அதிகரிக்கும் அபாயம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவீதிப்பள்ளி பகுதியில் குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விடிய அரசின் மாநகராட்சியின் அலட்சியத்தால் அனைத்து வகையிலும் இன்னலுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மருத்துவ சேவைகள் வழங்கும் டிஸ்பென்சரி மையத்திற்கு சிறப்பு மருத்துவர்களை பணியமர்த்த மருத்துவர்கள் எதிர்ப்பு. டிஸ்பென்சரியில் உரிய மருத்துவ கட்டமைப்பு, தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாமல் மருத்துவர்களை அனுப்புவதில் எந்த உபயோகமும் இல்லை என மருத்துவர்கள் எதிர்ப்பு. பொறியியல் கல்லூரிகளில் 2025, 2026 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மற்றும் பாட வாரியாக கடந்த 5 ஆண்டுகளின் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆன்லைனில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது கலந்தாய்விற்காக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 125 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 9,025 ரூபாயாக நிர்ணயம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை தடுக்க இலங்கையுடனான ராஜாங்க உறவுகளை அடிப்படையாக கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்க ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வலியுறுத்தல். மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் தீர்வு காண வேண்டும் என கருத்து. இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழலில் நாட்டு மக்களின் பாதுகாப்பு சார்ந்த போர்க்கால ஒத்திகையை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. நாளை நடைபெறும் ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கை ஒலியை ஒலிக்கச் செய்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள வழிமுறைகளை பின்பற்றச் செய்ய நடவடிக்கை. தெலங்கானாவில் பல்வேறு இடங்களில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி. பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2025 ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 295 புள்ளிகள் உயர்ந்து 80,796 புள்ளிகளில் நிறைவு. வெளிநாட்டினர் பங்கு வர்த்தகத்தில் அதிகம் முதலீடு மற்றும் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை சரிவு ஆகியவை இந்த ஏற்றத்திற்கு முக்கிய காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. நடப்பு நிதியாண்டில் ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 1.25% முதல் 1.50% வரை குறைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கையில் தகவல். இது வங்கிகளின் கடன் வழங்கல் செலவை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என கணிப்பு. வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு அமெரிக்காவில் 100% வரி விதிக்க ட்ரம்ப் உத்தரவு. அமெரிக்க திரைத்துறை மடிவதாகவும் வெளிநாடுகள் திரைப்படத்தை தயாரிப்பாளர்களை ஒழிக்க சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ரஷ்ய அதிபர் புதின். பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் வலியுறுத்தல். பிரச்சனைகளுக்கு ராணுவ நடவடிக்கை தீர்வு அல்ல. இந்தியா பாகிஸ்தான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என ஐநா சபை வலியுறுத்தல். யோகி பாபுவின் ஜோரா கையத்தட்டுங்க பட டீசர் வெளியீடு. இப்படம் வருகிற 16ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியின் 55வது லீகில் மழை குறுக்கிட்டதால் பாதியிலேயே கைவிடப்பட்ட ஆட்டம். முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 133 ரன்கள் எடுத்த நிலையில் இரண்டாம் பாதியில் விளையாட முடியாததால் பிளே ஆஃப் தகுதியை இழந்த ஹைதராபாத் அணி.